Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வாகைக்குளம் பகுதியில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அம்மா ஆட்சி மலர மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் 100 நாட்களில் 100 கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனையோடு கிராம அன்னதான திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி வாகைக்குளம் பகுதியில் பொதுக்குழு உறுப்பினர் சுமதி சாமிநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழழகன் தலைமையிலும் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் முன்னிலையிலும் நடைபெற்ற விழாவில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய RB உதயகுமார், நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஜனநாயகம் என்றால் என்னவென்று கேட்கின்ற நிலையில்தான் இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் நெஞ்சுரத்தோடு நடைபெறுகிற இந்த திமுக மக்கள் விரோத அரசு, இன்றைக்கு ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிற திமுக அரசு இன்றைக்கு ஜனநாயகம் என்றால் என்னவென்று கேட்கிற ஒரு நிலையிலே தான் இருக்கிறது. ஆகவேதான் மீண்டும் தமிழகத்திலே ஜனநாயகம் தலைத்தோங்க செய்வதற்காக, மீண்டும் தமிழகத்திலே ஜனநாயகம் மலரச் செய்வதற்காக இன்றைக்கு நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டிலே போராடி கொண்டிருக்கிற, உழைத்துக் கொண்டிருக்கிற, பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரே தலைவர், மக்கள் நேசிக்கிற தலைவர், வரவேற்கிற தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள்.